வணக்கம். மாதவகிருஷ்ணா அகாடமி வழங்கும் டிஆர்பி டிஎன்இபி ட்ரிபிள் பார்ட் ஸ்டடி மெட்டீரியல் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு எக்ஸாமினேஷனுக்கும் டிஆர்பிக்கும் சரி டிஎன்இபிக்கும் சரி எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் அப்படிங்கிற பார்ட் வந்து காமனாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸில் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க வருவோங்க. ஓகே, ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு சர்க்கியூட்லேருந்து இன்னொரு சர்க்கியூட்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அல்லது வோல்டேஜை ஸ்டெப் அப் அல்லது ஸ்டெப் டவுன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாட்டிக் டிவைஸுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறேங்க டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு சர்க்கியூட்லேருந்து இன்னொரு சர்க்கியூட்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அல்லது வோல்டேஜை ஸ்டெப் அப் அல்லது ஸ்டெப் டவுன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியதாக இருக்குங்க. ஓகே, ஸோ ஒரு பேசிக் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாங்க. ஒரு சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வைண்டிங் இருக்கு, ஒரு கோர் இருக்கு. ஓகே, ஸோ அந்த வைண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி வைண்டிங் செகண்டரி வைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வைண்டிங் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. பிரைமரி வைண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட்ல சப்ளை கனெக்ட் பண்றோம் இல்லைங்களா, அந்த வைண்டிங் பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா பிரைமரி வைண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்றேங்க. ஸோ லோடு கனெக்ட் பண்ற வைண்டிங் பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா செகண்டரி வைண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்றேங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், இது வோல்டேஜ் வந்து ஸ்டெப் அப் அல்லது ஸ்டெப் டவுன் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, இதில் வோல்டேஜ் எப்படி ஸ்டெப் அப் ஆகுது எப்படி ஸ்டெப் டவுன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம அந்த வைண்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயிலில் ஒரு நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வைண்ட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அதை வந்து வைண்டிங் சொல்லி சொல்கிறேங்க. ஸோ அந்த நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை டிபெண்ட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மரை ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜை கம்மி பண்ணி கொடுத்துச்சுன்னா லோ பண்ணி கொடுச்சு அப்படின்னா அது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜை அப் பண்ணி கொடுச்சுன்னா அதிகப்படுத்தி கொடுச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, ஸோ இது எப்படி இருக்கு என்ன அப்படிங்கிறத இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்க்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஸோ இப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து மூணு பார்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்னென்ன அப்படின்னா பிரைமரி வைண்டிங் செகண்டரி வைண்டிங் கோர். ஸோ பிரைமரி வைண்டிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்புட் கனெக்ட் பண்ணுற இடம், செகண்டரி வைண்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட் எடுக்கிற இடம், கோர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் பாத். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து லிங்க் ஆகக்கூடிய ஒரு பிளேஸாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஓகே, ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பிரைமரி வைண்டிங்கும் சரி செகண்டரி வைண்டிங்கும் சரி ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்லி டிஸ்கனெக்டடாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க, பட் மேக்னெட்டிக்லி கப்புல்டாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் சம் நொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா E1 N1 ஸோ V1, அதே மாதிரி E2 N2 V2 I1 I2 அப்படிங்கிற நொட்டேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நம்ம I1, ஸோ பிரைமரி காயில் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் I1 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுவே செகண்டரி வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை I2 அப்படின்னு சொல்லி சொல்கிறேங்க. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இன் பிரைமரி சைடை வந்து N1னும் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இன் செகண்டரி சைடை N2ன்னு சொல்கிறேங்க. ஓகே, ஸோ வோல்டேஜ் V1 பிரைமரி சைடு வோல்டேஜ், V2 செகண்டரி சைடு வோல்டேஜ். ஸோ E1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ், ஸோ நம்ம ஒரு பெர் டேர்னில் எவ்வளவு வோல்டேஜ் இருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர் டேர்ன் வோல்ட்டுங்க. ஸோ இப்போ E1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -N1 இன்டூ d5/dt. ஸோ இப்போ நம்ம பிரைமரி வோல்டேஜ் செகண்டரி வோல்டேஜ் சொன்னோம் இல்லைங்களா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸை பொறுத்து அந்த டேர்ன்ஸ் ரேஷியோவை பொறுத்து டிஃபர் ஆகக்கூடியதாக இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ இந்த சைடில் இருக்கிற ஃபிகரில் மேலே டாப்பில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரியில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் குறைவாகவும் செகண்டரியில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாகவும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ பிரைமரியில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாகவும் செகண்டரியில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் குறைவாகவும் ரெண்டாவது படத்தில் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி சொல்கிறேங்க. ஓகே, ஸோ இதில் நாட் ஓன்லி நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் மட்டும் இல்லைங்க, ஸோ அதனுடைய திக்னஸும் மாறுபடக்கூடியதாக இருக்குங்க. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய திக்னஸ் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய திக்னஸ் மெலிசாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க, குறைவாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஓகே, ஸோ நம்ம ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் ஃபர்ஸ்ட் பார்க்கலாங்க. ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரில் பிரைமரியில் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் குறைவாக இருக்கும், அதனுடைய திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. அதே செகண்டரியில் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வந்து அதிகமாகவும் அதனுடைய திக்னஸ் வந்து குறைவாகவும் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மருக்கு. ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்
ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து பிரைமரியில் அதிகமாகவும் அதனுடைய திக்னஸ் மெலிசாகவும் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. செகண்டரியில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் குறைவாகவும் அதனுடைய திக்னஸ் வந்து அதிகமாகவும் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன் ஜென்ரலாக வந்து ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில் வந்து நம்ம லோ வோல்டேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். பட் தட் மீன்ஸ் டிரான்ஸ்மிஷனில் வந்து அதிகப்படியான வோல்டேஜ் பயன்படுத்துகிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லாஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ல இருந்து சென்டிங் எண்ணில் பயன்படுத்தக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரில் பவர் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஃபுல் லோடில் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி தர மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம சைடு கஸ்டமர் சைடு யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி குறைச்சி நம்ம என்ன பண்ண போகிறோங்க பயன்படுத்த போகிறோங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2/3 அந்த அளவுக்கு லோடில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எஃபிஷியன்சி இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் டிரான்ஸ்ஃபார்மருடைய கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ பேசிக் டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரில் பிரைமரி செகண்டரின்னு சொல்லி 2 வைண்டிங் இருக்குது. பிரைமரியில் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய சப்ளை வோல்டேஜை செகண்டரியில் என்ன பண்ணி கொடுக்குங்க, ஒன்று ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுக்கும் அல்லது ஸ்டெப் அப் பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி சொல்கிறேங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இஎம்எஃப் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ இஎம்எஃப் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிரைமரி சைடும் செகண்டரி சைடும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வோல்டேஜஸ் இருக்குது ஸோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறது பேர் தான் இஎம்எஃப் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ பிரைமரி வோல்டேஜ் அப்படின்னா E1 = 4.44 F N1 pi m. செகண்டரி வோல்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா E2 = 4.44 F N2 pi m அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இதில் Fங்கிறது ஃப்ரீக்வன்சி, Nங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸுங்க, Mங்கிறது ஃப்ளக்ஸுங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரைமரியில் வந்து சப்ளை கனெக்ட் பண்ணுறோம், செகண்டரியில் சப்ளை எடுக்கிறோம். ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரைமரிக்கு சப்ளை கொடுக்குறப்ப ஸோ இங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நம்ம ஏசி சப்ளையில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அப்படி ஏசி சப்ளையில் பயன்படுத்துகிறப்ப அங்கே ஆல்டர்னேட்டிங் சப்ளை கொடுக்குறப்ப அங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகுங்க. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோரில் டிரான்ஸ்ஃபர் ஆகி ஸோ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய செகண்டரி வைண்டிங்கில் போயிட்டு லிங்க் ஆகுங்க. ஸோ அக்கார்டிங் டு ஃபேரடேஸ் லா ஒரு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு இஎம்எஃப் கிரியேட் ஆகுங்க. ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரியில் வந்து இஎம்எஃப் கிரியேட் ஆகக்கூடியதாக இருக்குங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற காயிலுக்கு சப்ளை கொடுக்குறப்ப இந்த காயிலில் இஎம்எஃப் கிரியேட் ஆச்சு அப்படின்னா ஸோ அதாவது பிரைமரி காயிலுக்கு சப்ளை கொடுக்குறப்ப அங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ்னால செகண்டரி காயிலில் லிங்க் பண்ணி இஎம்எஃப் கிரியேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேங்க. ஸோ இப்போ இதில் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஃப்ளக்ஸ் மூலியமாக தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியதாக இருக்குங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ EMF ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா E1 = 4.44 F N1 pi m. அதே மாதிரி E2 = 4.44 F N2 pi m அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டர்ன்ஸ் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா E2/E1 = I1/I2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் வோல்டேஜ் ரெகுலேஷன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா நோ லோடு வோல்டேஜுக்கும் டிவைடட் பை ஆன் லோடு வோல்டேஜுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் டிவைடட் பை நோ லோடு வோல்டேஜ் × 100 போட்டோம் அப்படின்னா நமக்கு வோல்டேஜ் ரெகுலேஷன் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய கன்ஸ்ட்ரக்ஷனில் எப்படி டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஸோ கோர் டைப், ஷெல் டைப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ கோர் டைப் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வைண்டிங்ஸ் வந்து கோரை சுற்றி பிளேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். செல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வைண்டிங்ஸை சுற்றியும் நமக்கு என்ன இருக்குங்க, கோர் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி சொல்கிறேங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன, ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி டிவைஸ், ஸோ ஸ்டாட்டிக் டிவைஸா ரொட்டேட்டிங் டிவைஸான்னு கூட கேட்கலாம்.
அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர்னுடைய டேர்ன்ஸ் ரேஷியோ எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் அதனுடைய திக்னஸ் எப்படி இருக்கும், அதே மாதிரி அதனுடைய இஎம்எஃப் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், ரெகுலேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஓகே, ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே பாருங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ட்ரிபிள் பார்ட் சிலபஸ் ஃபுல்லாகவே வந்து நமக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸுமே பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.